வெல்கம் டு ஆனிஸ் கேக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போனால் சின்ன சின்ன குலோப் ஜாமுன் பற்றின ஒரு டிப்ஸ் தான். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. அதாவது நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எம்டிஆர் ஆச்சி தான் வாங்குவேன். சரி, இந்த டைம் 777 வாங்கினேன். நான் ஏன் வாங்கினேன்னா இதில் ஒரு ஃப்ரீயாக ஒரு கண்டெய்னர் கிடச்சிது. ரொம்ப நல்லா ஹெவியாக நல்லாயிருக்கு. சரி, பை ஒன் கெட் ஒனில் ஒன்று வாங்கிடலான்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். நல்லாயிருக்கு கண்டெய்னர். ஏன்னா எல்லா லேடிஸ்க்குமே இந்த கண்டெய்னர் ஃப்ரீயாக கிடைச்சா ரொம்ப ஹாப்பியாயிரும். நானும் அப்படி தான் வாங்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட 777 வாங்கினீங்கன்னா ஒரு கண்டெய்னர் இலவசமாக கிடைக்கும். சைடு கேப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனிக்கு உண்டான இதெல்லாம் எடுத்து வச்சு நான் கரெக்டாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சரி, அது சூடு ஆறட்டும். சூடாகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குலோப் ஜாமுனுக்கு உண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே 1/2 kg குலோப் ஜாமுன் ஆர்டர் இருந்துச்சு. அப்புறமா எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு நான் எப்போ பெசையக்கு வெதுவெதுப்பான பால் தான் நான் எடுத்துக்குவேன். பாலை எடுத்து நம்ம ஊற்றிட்டு ரொம்ப வந்து சப்பாத்தி மாவு மாதிரியெல்லாம் பிசையக்கூடாது. அப்படியே பூ மாதிரி மெதுவாக தான் பிசையணும். அதுக்கப்புறம் பிசைஞ்சு அது கையில் வந்து அந்த மாவு ஒட்டுற மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கையில் உருண்டை பிடிக்கும் போது எந்த ஒரு வெடிப்புமே அந்த பால்ஸ் இல்லாமல் நீட்டாக ஈவன் ஷேப்பில் கிடைக்கும். கீயோ ஆயிலோ போட்டு அது உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா சுகர் சிரப்புக்கு எப்போவுமே அதில் போட்டிருக்க 800 கிராம் போடாதீங்க. ரொம்ப சுகர் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 700 650 போட்டுக்கோங்க. நான் எப்போ 650 தான் போடுவேன். வாட்டரும் வந்து 650 போட்டுட்டு வாசனைக்கு ஏலக்காவை போட்டுக்கோங்க. அது ரெடியாக இருக்குள்ள இந்த பக்கம் பால்ஸ் எல்லாம் எடுத்து மிதமான எண்ணெயில் மெதுவாக எடுத்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. குலோப் ஜாமுன் சிரப் சூடாக இருக்கும் பொழுதே பொரிச்சதெல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அந்த பக்கம் குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுன எல்லா ப்ரௌனியும் எடுத்து கட் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி எல்லாம் அளந்து எல்லாம் பண்ணியாச்சு. இந்த ஒர்க்கெல்லாம் எனக்கு முடிக்கிறக்கே நைட்டு 1:30 ஆயிடுச்சு. நைட் பண்ணி வச்சா தான் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம டெலிவரி கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.